கனடிய அதிபர் என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, கனடா மக்கள் எங்கட நாட்டு ப்ராடக்டை வாங்குங்கள், அமெரிக்க ப்ராடக்டை வாங்க வேண்டாம் என்று சொல்லி. இப்ப இது இலங்கைக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை. இதைத்தான் பிரதமர் கர்ணியை அமரசூரியா டாவோஸில் இடம்பெற்ற அன்றுகு பிரதிஷ்டாநாயக்கா பொங்கலுக்கு போய் 2 நாள் முகாமிட்டிருந்ததும், வடக்கை ஏதோ ஒரு வகையில் என்பிபி கைப்பற்றி விட்டால் இந்த மேற்குலகத்தையும் முதலீட்டாளர்களையும் சமரசம் செய்து விடலாம். வெனிசுலாவை ட்ரம்ப் கைப்பற்றிய பிற்பாடு வெனிசுலாவின் எரிபொருட்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்குமாக இருந்தால் கனடாவின் எரிபொருள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். அப்ப அந்த இடத்தை நிரப்புவதற்காக அவர் சீனாவுக்கு வந்திருந்தார். முதலாவது அரசு ஜேவிபி, முதலாவது அரசு. அப்ப உங்களோட ஒரு வருடத்தை பெருமெடுப்பில் கொண்டாடி இருக்க வேண்டும். அதை கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. அப்ப இப்படியான நிலை போனால் ஏற்கனவே தென் இலங்கையில் அவர்களுக்கு எதிரான மனநிலைகள் மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதை கேட்கிறார்கள்? எந்த கூட்டத்தில் போனாலும் 13வது மாகாண சபை, ஜிஆர்டி, அது இருக்கட்டும், அது இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது இருக்கும். தற்போதைய பிரச்சனைகளை கதைச்சிங்களா? நாட்டை உலகத்துக்கு முன்னேற்றலாம் என்று பேசினீர்களா? தொழில்நுட்பம் இருக்காண்டு பேசினீர்களா? அமெரிக்கா நேரையா போனது இல்லை, மறைமுகமா ஒரு மக்களுக்களால செய்தது. அதைத்தானே என்பிபி அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில செய்தது. நீங்கள் என்ன செய்தீங்கள்? ஓடோடி போய் இந்தியாண்ட காலில் விழுந்து கதறியாள். இலங்கை அரசு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா, அல்லது தமிழ் கட்சிகள் தாங்கள் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா? அனுரகுமார நாயக்கா தான் செய்து விடுவார் என்று சொன்னால் நீங்கள் எதற்கு? அதான் பிரச்சனை. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். வினாக்கள் எவற்றை கேட்பது என்று ஒரு நீண்ட தேடல் இருந்தது. பல விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றது. ஆனால் சில விடயங்கள் முக்கியமாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. கடந்த வாரம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரிலே இடம்பெற்ற பொருளாதார மகாநாட்டிலே இலங்கையின் பிரதமர் கலந்து கொண்டிருந்தார். கலந்து கொண்டிருந்த பிரதமரை நோக்கி சுவிஸில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் 6 தொடக்கம் 7 நிறுவனங்கள் இலங்கைக்கு செல்வதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதோடு அதற்கான அனுமதியும் கிட்டத்தட்ட அவர்களுடைய செயற்பாட்டை பார்க்கின்ற போது வழங்கப்பட்டுள்ளது போன்றுதான் இருக்கின்றது. புதிய அரசாங்கம், புதிய பிரதமர், புதிய கொள்கையோடு வந்திருக்கக்கூடிய அரசு, நிறுவனங்கள் இலங்கை செல்வதில் ஆர்வமாக இருக்கின்றது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? ராஜதந்திர நடைமுறைதான். உண்மைதான். என்னென்று சொன்னால், பெரிய நாடுகளை நோக்கி நெருக்கடிகள் குவியும் போது அந்த நாடுகள் சிறிய நாடுகளை நோக்கி தங்கள் பொருளாதாரத்தையோ தங்கள் நடவடிக்கைகளையோ ஒரு பரவல் ஒரு என்று சொல்ற ஸ்ப்ரெட் பண்றது, பரவலாக்கம் செய்ய முற்படுகிறார்கள். இந்தியா மீது உங்களுக்கு தெரியும், இன்னும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எரிபொருட்களை வாங்குவது இந்தியா நிறுத்தவில்லை. முதலில் ரியலையன்ஸ் நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து நிறுத்தி வைத்ததாக கூறினாலும் தற்போது ப்ளூம்பர்க் கூறியிருக்கின்றது அவர்கள் தொடர்ந்து வாங்குகிறார்கள் என்று. 500 வீத வரி என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அது இன்னும் தீர்க்கப்படவில்லை. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை. அதே போலதான் உங்களுக்கு தெரியும், கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான பிரச்சனை. ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவின் இன்னொரு எண்ணெய் கப்பலையும் பிரான்ஸ் இந்த வாரம் கைப்பற்றியிருந்தது. அப்போ ஷடோ ஃபிளீட்டுக்கு இருக்க போகிற பிரச்சனைகள். ஈரான் பிரச்சனை, அதை தொடர்பாக எழுந்திருக்கின்ற மத்திய கிழக்கு ஒரு காலத்தில் நண்பர்களாக இந்த யுஏஇயும் சவுதி அரேபியாவும் இப்போது கடும் எதிராளியாக மாறியிருக்கிறார்கள். சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் ஒரு மூலோபாய உடன்பாட்டை எழுதிய அதே நேரம் யுஏஇ இந்தியாவுக்கு ஒரு மூலோபாய உடன்பாட்டை எழுதியிருக்கிறது. அதாவது, நீயும் ஒரு அணு ஆயுத நாட்டை
துணைக்கி வச்சிருந்தால் நானும் ஒரு அணு ஆயுத நாட்டை துணைக்கி வைத்திருப்பேன் என்ற ஒரு இழுபறையில் தான் இருக்கின்றது. இப்ப இந்தியாவோ சீனாவோ இந்த நிலைமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் இதற்குள் இருக்கின்ற சிறிய நாடுகளுக்கு தங்கள் பொருளாதாரத்தை பரவலாக்க வேண்டும். அதே போல ஐரோப்பிய ஒன்றியமும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது மேற்குலக நாடுகளோ வேறு நாடுகளோ பெரிய நாடுகளில் முதலீடு செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், மாக்கானி அவர்கள் சீனாவுக்கு கிட்டத்தட்ட 8 உடன்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். என்னென்று சொன்னால், வெனிசுலாவை ட்ரம்ப் கைப்பற்றிய பிற்பாடு வெனிசுலாவின் எரிபொருட்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்குமாக இருந்தால் கனடாவின் எரிபொருள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். அப்ப அந்த இடத்தை நிரப்புவதற்காக அவர் சீனாவுக்கு வந்திருந்தார். இப்போது அவருக்கு சீனாவுடன் அவர் மேற்கொண்ட வர்த்தகத்துக்காக அவர் மீது 100% வரியை போட்டிருக்கிறார்கள் கனடாவின் இறக்குமதி பொருட்களுக்கு சனிக்கிழமை. அதற்கு கனடிய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கனடா மக்கள் எங்கட நாட்டு ப்ராடக்டை வாங்குங்கள், அமெரிக்க ப்ராடக்டை வாங்க வேண்டாம் என்று சொல்லி. அப்ப சீனாவுடன் வர்த்தகத்தை செய்பவர்களுக்கும் இவ்வாறான நிலை. இப்ப இது இலங்கைக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை. இதைத்தான் இலங்கையின் பிரதமர் கர்ணியை அமரசூரியா டாவோஸில் இடம்பெற்ற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துக்கு சென்று அங்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலீட்டாளர்களை உள்வாங்கும் ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். ஆனால் இந்த முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் என்று சொன்னால் இலங்கையின் அரசியல் உறுதித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடினம். அப்ப அதை கொண்டு வருவதற்குத்தான் இப்போது வடக்கில் அன்றுகு பிரதிஷ்டாநாயக்கா பொங்கலுக்கு போய் 2 நாள் முகாமிட்டிருந்ததும், வடக்கை ஏதோ ஒரு வகையில் என்பிபி கைப்பற்றி விட்டால் இந்த மேற்குலகத்தையும் முதலீட்டாளர்களையும் சமரசம் செய்து விடலாம் என்று சொன்னால், முதலீட்டாளர்கள் எப்போதும் வெனிசுலாவில் கூட பலர் இப்போதும் முதலீடு செய்ய அவர்கள் விரும்பவில்லை. இப்ப இந்த பிரச்சனைக்குரிய நாடுகளில் இருந்து கூட முதலீட்டாளர்கள் ஓடுகிறார்கள். யூகேயில் இப்ப 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் உக்ரைன் போர் ஆரம்பித்த போது இவர்கள் ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்கியதை நிறுத்திய போதே என்னுடன் பணியாற்றிய ஒருவர், அவர் கிட்டத்தட்ட லேஸ்டர் பகுதியில பிளாக் பூலு கிட்ட கிட்டத்தட்ட 500 பேர் உள்ள ஒரு R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு மெடிக்கல் ட்ரக்ஸ் ப்ராடக்ட், அவங்க அப்பவே ஹங்கேரியை கொண்டு போயிட்டாங்க 2022ஆம் ஆண்டு. அவங்க யோசிப்பாங்களா எரிபொருள் வரப்போது விலை எப்படி வரப்போதோ இல்லை. ஹங்கேரி உங்களுக்கு தெரியும், ஹங்கேரி இப்போ என்ன மாதிரி நினைக்கிறது, ஹங்கேரியும் ரஷ்யாவுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்படித்தான் யோசிப்பார்கள். அப்ப முதலீட்டாளர்களை கவர்வதற்குத்தான் இலங்கை அங்கு அந்த பிரச்சனையையும் இல்லாது செய்வது, யாப்பை எழுதுகிறோம், அதை எழுதுகிறோம், இதை எழுதுகிறோம் என்று செய்கிறார்கள். கர்ணியை பொறுத்தவரையில் இப்போது என்று சொன்னால் இந்த கடந்த 1 வருடத்துக்கு இந்த அரசு எதையும் செய்து காட்டியதாக தெரியவில்லை. எல்லோரும் மிரட்டுகிறார்கள், இந்த வருடம் பொருளாதார வீழ்ச்சி வரும், அடுத்த வருடம் பொருளாதார வீழ்ச்சி வரும் என்று மிரட்டுகிறார்கள். இப்போ இந்த நிலையில் இந்த அரசுக்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும். இப்போது பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த முதலீட்டாளர்களை தற்போதைய நிலையை பயன்படுத்தி அவர்கள் இந்த முதலீட்டாளர்களை தன்வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அது நான் பல தடவைகள் கூறுவது போல அவர்களுடைய அட்வைசர்ஸ், ஆலோசகர்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கலாம். என்னோட இலங்கை அரசுகள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளாலும் தங்களை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். தக்க வைக்கக்கூடிய நிலை என்று கூறினால், இப்போது ஒரு பொருளாதார மகாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நாடு, பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. சர்வதேச கடன்களால் ஒட்டுமொத்த நாடுமே சுழண்டு கொண்டிருக்கின்ற போது அவற்றையெல்லாம் மீறி முதலீடுகளுக்கும் தயார் என்று கூறுகிறோம் என்றால் எங்கு அவர்களுக்கான சாதகத்தன்மை மிக வாய்ப்பாக அமைகிறது? சாதகத்தன்மை என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இருந்த பிராந்திய வல்லரசு என்ற இந்தியாவின் ஆதிக்கம் இலங்கைக்கு இனி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது.
ஏன்னா உலகத்தின் தற்போதைய நெருக்கடியில் இந்தியாவும் சிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து தனித்து விடப்படவில்லை. அப்ப அதே போலதான் சீனாவின் நெருக்கடியில். இப்ப தற்போதைய நெருக்கடியில் இலங்கை மீது இவர்களால் பெருமளவில் ஒரு அழுத்தங்களை போட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இருந்தாலும் இப்ப நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, இலங்கைக்கு, அதாவது இலங்கை இனி சுயமாக முடிவெடுக்கலாம் அல்லது தங்களுடைய அழுத்தத்துக்கு பணிய தேவையில்லை என்றதை இந்தியா உணர்ந்து கொள்கிறது. எனவேதான் எந்த பாடுபட்டாலும் தனது கட்டுப்பாட்டுக்கு இலங்கையை வைத்திருக்க வேண்டும் என்று இந்தியா தீவிரமாக நிற்கின்றது. அதனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. இப்ப அடுத்ததாக இப்ப இந்த சிதறிப்போகின்ற பொருளாதாரம், பெரிய நாடுகள் மீதான தடை, சிறிய நாடுகள் இதற்கு தப்பி பிழைக்கலாம் என்றால் தங்களை நோக்கி முதலீடுகள் வரும் என்ற ஒரு நோக்கம். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவின் ட்ரம்ப் பதவிக்கு ஒரு வருடம். அப்போ ஒரு மாநாடு நடந்த போது செய்த மாநாடு ஒரு பெரிய ஃபைல்களை தூக்கி கொண்டு வாரேன். அப்போதான் ஏன் இந்த ஃபைல்களை தூக்கி கொண்டு வாரீங்கள் என்று சொன்னால், நான் ஒரு வருஷம் செய்ததை காட்டணும் உங்களுக்கு, என்னென்ன செய்திருக்கிறேன். இந்த கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு, வேலை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ வந்திருக்கு, பங்குச்சந்தை எவ்வளோ தூக்கி வந்திருக்கு, எண்ணெய் எவ்வளோ என்று கொண்டு வந்தேன். ஆனால் இலங்கை அரசு அப்படி ஒன்று செய்யவில்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், அனுகுமார் திசாநாயக்கா பதவியேற்று ஒரு வருஷம் கொண்டாடப்படவும் இல்லை இந்த புதிய அரசு. ஏனென்றால் இவர்கள் காலங்காலமாக வந்த அரசு இல்லை. எத்தனையோ இப்போதான் முதலாவது அரசு, ஜேவிபி முதலாவது அரசு. அப்போ உங்களோட ஒரு வருடத்தை பெருமெடுப்பில் கொண்டாடி இருக்க வேண்டும். அதை கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. அப்போ இப்படியான நிலை போனால் ஏற்கனவே தென் இலங்கையில் அவர்களுக்கு எதிரான மனநிலைகள் மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. அது உள்ளூராட்சி தேர்தலும் தெரிந்தவுடைய. அப்ப இந்த நிலையில் இவ்வாறு தொடர்ச்சியாக அவர்கள் போக முடியாது. அப்ப தற்போதைய நிலையில் ஒன்று இலங்கைக்கு இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து விலத்தி விட்டது, பல அமைப்புகளிலிருந்து விலத்தி விட்டது. அன்றைக்கு நாங்கள் கூறி இந்த இலங்கையில் இருந்த கொழும்பு பிளான் கவுன்சில் இருந்து கூட விலகி இருந்தது. இப்ப இதுகளெல்லாம் விலகிறது பிரச்சனை இல்லை. இந்த ஐநாவின் ஒவ்வொரு கிளை அமைப்புகளுக்கும் அமெரிக்கா கொடுக்கின்ற மில்லியன் கணக்கான காசுகள் தான் இந்த நாடுகளின் அபிவிருத்திகளுக்கு, யூனிசெஃபாக இருக்கலாம், ஒவ்வொரு உலக உணவு திட்டமாக இருக்கலாம், எல்லா நாடுகள் அதுகள் கொடுக்கின்ற ப்ரொஜெக்டில் கன உதவிகள் அதுக்கெல்லாம் தான் மாறும். அதுகளும் இனி நிறுத்தப்படும், தொடர்ச்சியாக நிறுத்தப்படும். நேரடியான உதவியை மட்டும் இலங்கை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நிலையில் இலங்கைக்கு கட்டாயம் முதலீடுகள் தேவை. ஆனால் தற்போது இருக்கிற சந்தர்ப்பத்தை இலங்கை தாராளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்ப லக்சம்பர்கிலிருந்து கூட ஒரு நிறுவனம் இலங்கையில் ஒரு ஆடம்பர விருதியை கட்டுவதற்கு முன் வந்திருக்கின்றது. அதே போல இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கோஆபரேஷன் IFC என்று சொல்றது, அது வேர்ல்ட் பேங்கின் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அது 166 மில்லியன் டாலர்களை கொடுக்கிறது என்று கூறியிருக்கின்றது. இப்படி பல நாடுகள் இப்போது மெல்ல மெல்ல இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும் என்றது இலங்கையின் கள நிலவரம், இரண்டாவது இனி அந்த பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை பொறுத்து தான் இருக்கு. ஆனாலும் கூட சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டினாலும் அதற்குரிய தொழில்நுட்ப உதவிகள் அல்லது பின்தள உதவிகளை இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்வதில் தான் அவர்கள் அதிக அளவு ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் உண்மைதான். என்னென்னு சொன்னால், இதுவரை காலமும் இந்தியா இலங்கை மக்களுக்கு எந்தவித தொழில்நுட்பத்தையும் கொடுக்கவில்லை. இப்ப வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தில் கூட IMF சீஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியா அந்த முதல் 3 முன்னணி இடங்களுக்கு இல்லை என்று சொன்னது இந்தியாவுக்கு பெரிய ஒரு கோபமாக இந்திய அதிகாரிகள் பேசியதாக கூறப்பட்டது. இந்தியா தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டாலும் அதை இலங்கை இப்ப தமிழ் மக்களுக்கு நீங்க பார்க்கலாம், போருக்கு பின்னால ஏதாவது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியா தமிழ் மக்களுக்கு என்று யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமில்லை. விவசாயத்திலேயோ, மீன்பிடியிலேயோ, தொழில்துறையிலேயோ, ஆடை உற்பத்தியோ, ஏற்றுமதி ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் தனக்குள் வைத்திருக்கணும் என்றுதான் விரும்பியது. சீனா அதாவது ஜெகம்பத்
ஆளுநராக இருக்க கிழக்கில் ஒரு ISO ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு மற்றது மருந்துகள், மற்றது மண் மாதிரிகளை ஆய்வு செய்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவப்பட்டது கிழக்கிலங்கையில். அது வந்திருந்தால் உண்மையில் அங்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருந்திருக்கும். இலங்கையின் மண் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த காலநிலையில எந்தெந்த பயிர் செய்யலாம் என்று போடலாம். அது மட்டுமல்லாது பெருமளவான தொழில்நுட்பம் முன்னகர்ந்திருக்கும். அதே போல மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கு. உடனடியாகவே இந்தியா அழுத்தத்தை போட்டு ஜகம்பத்தை தூக்கி எறிந்து செந்தில் தொண்டமானை கொண்டு வந்து அந்த திட்டத்தை அடித்து மூடினார்கள். இப்படித்தான் நிலைமை இருந்தது. அப்ப இதுவரை காலம் இலங்கையிடம் பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லை. ஒன்றில் சீனா கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்தியா கொடுக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு அந்த பெரிய பில்டிங் அடிக்கிறதுக்குள்ள அந்த பைலிங் மெஷினா கூடி கேட்டோம். ஒரு சிவில் இன்ஜினியர் கழிச்சு கொண்டு சொன்னாங்க, சில பெரிய பில்டிங்குக்கு அங்க அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போர்ட் சிட்டியில இருக்கிற சீனாக்காரனைத்தான் கூட்டி வந்து அடிக்கிறாங்க என்று சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தானே அந்த டெக்னாலஜி இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை என்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப அந்த அப்படியான ஒரு நிலைமை. அப்ப நீங்கள் சொன்னது போல இதுக்குரிய தொழில்நுட்பத்தை வந்து இந்தியாவிடம் அல்லது சீனாவிடம் இருந்தால் பெற வேண்டும். இப்ப இந்தியாவுக்கு ஒரு நிலைமை, எதுவரை காலமும் எந்த தொழில்நுட்பத்தை பகிராது வைத்திருந்ததோ இனி அதனை இலங்கையுடன் பகிர வேண்டிய ஒரு நிலை. அப்ப என்னென்னு சொன்னால் இப்ப குளோபலைசேஷனும் இதுதான் நடந்தது. இவர்கள் மேற்குலக நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்ததுதான் சீனாவின் வளர்ச்சியும் இந்தியாவின் வளர்ச்சியும் கடைசியா மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியது. அது மேற்குலகத்திலிருந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மாற்றப்பட்ட தொழில்நுட்பம். இப்போது அதே தொழில்நுட்பத்தை இந்தியாவோ சீனாவோ சிறிய நாடுகளுக்கு பகிர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இலங்கை நோக்கிய சர்வதேச நாடுகளின் ஈடுபாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் ஈழத்தமிழர்கள் கரைந்து விடுவார்களா அல்லது காணாமல் போய்விடுவார்கள்? ஈழத்தமிழர்களிடம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களிடம் எந்த விதமான திட்டமும் இல்லை. அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கின்றது தானே, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் என்று. எல்லாம் சட்டம், நாங்கள் பல தடவை சொல்லி, சட்டம் படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதியாக முடியாது ஒன்று. ஆனால் நீங்கள் பாருங்கள், மாக்கானி வந்து பேசியிருந்தார் இங்கே டாவோஸ்ல, சுவிஸ்ல. அவர் வந்து பிரித்தானியாவின் மத்திய வங்கியின் ஆளுநர், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆளுநராக இருந்தார், கனடாவின் ஆளுநராக இருந்தார். அவர் பொருளியல் துறையில் தான் இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த தலைவர்களில் அவர் ஒருவர். ட்ரம்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வந்து ஒரு வங்கியின் முன்னாள் அதிகாரி. ஜெர்மன் சான்சலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கின் இந்த இப்பத்த அரசு, இப்பத்த தற்போதைய உலக ஒழுங்கு ஒரு பொருளாதாரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. யுஎன்ஏ விழுந்துட்டு, யுஎன் இல்லை. ஏன் யுஎன் இல்லைன்றது என்னத்துக்கு அடையும்? அமைதி கவுன்சில்ன்றதை ட்ரம்ப் தன் தலைமையில காசாவில் அமைச்ச போதே யுஎன் அவுட் என்று தெரிஞ்சிட்டது. இனிமேல் யுஎன்ல வேலை. இப்ப சட்டம் படிச்ச வைக்க இனிமேல் அரசியல்ல பெருசாக வேலை இல்லை. அந்த நினைக்கிறேன் அது 70-80 முடிஞ்சுது. காலாவதியானதுகளைத்தான் நாங்கள் தூக்கி வச்சு கொண்டிருக்கிறோம். காலாவதியம் சரி, அந்த சட்டத்தையும் சரியா பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை. எந்த கூட்டத்தில் போய் எதை பேசுவதென்று இல்லை. இன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள், கரணி போய் கேட்கிறா உற்பத்தி தொடர்பாக, முதலீடுகள் தொடர்பாக கேட்கிறார்கள். தமிழ் அரசியல் கட்சிகள் எதை கேட்கிறார்கள்? எந்த கூட்டத்தில் போனாலும் 13வது திருத்தம், மாகாண சபை, சுயாட்சி, அது இருக்கட்டும், அது இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது இருக்கும். தற்போதைய பிரச்சனைகளை கதைச்சிங்களா? நாட்டை உலகத்துக்கு முன்னேற்றலாம் பேசினீர்களா? தொழில்நுட்பம் இருக்காண்டு பேசினீர்களா? அல்லது அங்கு படித்து வெளியேற மாணவர்களுக்குரிய அடுத்த நிலைமை என்ன, தொழில் முயற்சி என்ன, ஒரு சர்வீஸ் செக்டரா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் செக்டரா இருக்கலாம். சரி, அது என்னென்றாவது உங்களுக்கு தெரியுதா? என்னென்றாவது தெரியுதா? இப்போ சர்வீஸ் செக்டர்ண்டா என்ன, ப்ரொடக்ஷன்ல செக்ஷன்ண்டா என்ன? பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியான்ற மேனுஃபேக்சரிங் குறைவு, சர்வீஸ் செக்டர் தான் கூட அவங்கள்ட்ட.
அப்போ அன்றைக்கு அங்கே இங்கேருந்து இங்கே தமிழாக்கள் எல்லாரும் இடத்துல பெரிய இதில் இருக்கிறார்கள். அவர் சொன்னார் தான் அந்த அப்படி ஒரு சர்வீஸ் செக்டரை இலங்கையில் போடணும்னு யோசிச்சதான். ஆனால் அதுக்குரிய நிலைமை என்ன? இப்போ இலங்கை அரசு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா அல்லது தமிழ் கட்சிகள் தாங்கள் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா? அனுரகுமார திசாநாயக்கா தான் செய்து விடுவார் என்று சொன்னால் நீங்கள் எதற்கு? அதான் பிரச்சனை. எனவேதான் இந்த பொங்கலுக்கு நீங்கள் பார்க்கலாம், பொங்கலுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அங்கே போனார், பெருமளவான சனங்கள் போச்சுது. அது தொடர்பாக பல பல சமூக வலைத்தளங்கள்ல பலர் எழுதியிருந்தார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. சில விடயங்களை இப்ப ஈரான்ல ஒரு போராட்டம் நடந்தது. என்னென்று நடந்தது அந்த போராட்டம்? மக்களைத்தான் முதல் இறக்கினாங்க. அந்த மக்களை இறக்கிறதுக்கு முதல் என்ன செய்தது? UAE வந்து ஈரான் காசை வாங்கி திடீரென்று வித்து ஈரான் காசை விழுத்திச்சுது. மக்களுக்கு 1 மில்லியன் வெளியில வந்தாங்க. அந்த மக்களை ஊக்குவிக்கிறதுக்கு மொசாட்டும் CIA-யும் ஸ்டாலின் இணையதளங்கள் காசுகள் அதுகள் எல்லாம் கொடுத்தாங்க. அது சக்சஸா வந்திருந்தால், இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஈரானை அடித்தால் ஈரான் திருப்பி அடிக்கும். ஆனால் இந்த கலவரத்தின் மூலம் ஈரான் தளங்களை கைப்பற்றி ஈரான் முக்கிய ஏவுகணை நிலையங்களை கைப்பற்றிட்டால் அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இருக்க போறதில்லை. திருப்பி அடிக்க மாட்டார், அதோடய அடிச்சு முடிச்சிடலாம். ஆனால் அது சக்சஸ் இல்லை. அப்ப இது என்ன, அமெரிக்கா நேரையாக போனது இல்லை, மறைமுகமா ஒரு மக்களுக்களால செய்யுது. அதைத்தானே NPP அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில செய்தது. என்ன, மக்களை ஒரு போராட்டமாக்கி மக்களுக்களாலேயே இந்த இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா. சிலதுகள் டிப்ளமேட்டிக் அவங்க நேரம் செய்ய முடியாது, மக்கள் அதை செய்கிறார்கள். நீங்கள் என்ன செய்தீங்கள்? ஓடி போய் இந்தியாண்ட காலில் விழுந்து கதறியாளது. அவன் மக்களுக்காக போராடுறான், உங்களோட மக்களுக்கு. ஆனால் இதில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் மேற்குலகின் பிரதிநிதிகள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சுமந்திரன் அவர்கள் இப்போது இந்தியாவின் பிரதிநிதியாகவே மாறிவிட்டார். கிட்டத்தட்ட மேற்குலகின் பிரதிநிதிகள் என்ற அந்த தரநிலையிலிருந்து அவர் வெளி சென்றதோடு மட்டுமல்ல, அண்மையிலே அமெரிக்க தூதரகத்திலே ஜூலி சங் அவர்களுடைய பிரியாவடை நிகழ்விலும் பெரிய அளவில் முக்கியத்துவப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருந்ததாக கொழும்பு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன. என்ன இடம்பெறுகிறது? 3 மொழி தெரிந்தவர், சட்டம் தெரிந்தவர், ஒரு சட்டத்தரணி. நீங்கள் கூறிய அத்தனை விளக்கங்களுக்கும் ஒரு எதிர்நிலையாக ஒரு கட்சியினுடைய பதில் செயலாளராக பயணிக்கக்கூடிய அமெரிக்காவை பொறுத்தவரையில் நீங்கள் அமெரிக்காவுடன் பழகும் போது வலு அவதாரமாக இருக்க வேண்டும். தங்கள் தேவைக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு நீங்கள் ரெடியாகத்தான் இருக்கணும். தேவை முடிஞ்சதோ அல்லது உங்களோட பவர் இறங்கிச்சதோ, உங்களை விட இன்னொருத்தன் பவரா வந்தா அவங்கள அங்க போடுவாங்க, அதுல மாற்றிக்கிறது இல்லை. அப்ப முதல் சுதந்திரம் தேவையா இருந்தது. பின் மக்களோட பவர் எப்போது சுதந்திரத்துக்கு விழுந்ததோ அதுக்கு பிறகு தேவையும் இல்லை என்ற ஒரு நிலைமை. இப்போது அமெரிக்கா இலங்கையை நேரடியாக கையாளுகிறது. இலங்கையை நேரடியாக கையாளும் போது இப்போ இந்தியாவும் தேவையில்லை, சுதந்திரம் தேவை. முந்தைய அமெரிக்காவுக்கு இந்தியாவும் தேவையாத்தான் இருந்தது. இப்ப குர்திஸ் அமைப்புகளை பாருங்கள், சிரியாவில் இதுவரை காலமும் ஆயுதங்களை கொடுத்து வைத்திருந்தார்கள், தனி நாடு, கொடி, எண்ணெய் கிணறுகள் என்று சொல்லி. இப்ப சிரிய அரசு அமெரிக்காண்ட கையில வந்தோன்னா நடந்தது என்ன? சரணடையும் கொண்டு சொல்லிட்டான். ஆயுதத்தை கொடுத்துட்டு சரணடையும் கொண்டு செத்து முடியும் கொண்டு அங்க இருந்த ISIS அவ்வளோ பேரையும் ஈராக்கு கொண்டு போயிட்டான். அப்ப அமெரிக்கான நிலைமை இப்படித்தான். அப்ப சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் அதுல இருந்தார். உண்மையில் நீங்கள் சொல்வது சரி, அவர் அமெரிக்க சார்பாகத்தான் இருந்தார்கள். எனவே இந்தியாவும் அவருடன் ஒரு 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 டிஸ்டன்ஸ் விட்டுத்தான் பழகியிருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. இப்போது இந்தியாவுக்கு வடக்கு கிழக்கில் தமிழர்களும் தேவை, இலங்கையும் தேவை என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இலங்கை, அதாவது பிளான் A பிளான் B என்று சொல்லலாம். இலங்கை கைவிட்டு போவுமாக இருந்தால் தமிழர்கள் தேவை என்று. ஆனால் அதற்குரிய தரமான ஒரு நிலையை இந்தியா ஈழத்தமிழர் மத்தியில் உருவாக்கவில்லை. அதுதான் அந்த பெரிய பிரச்சனை. அந்த வலிநிலை உருவாக்கவில்லை என்பதை கடந்து ஏன் எம்மவர்கள் அந்த 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பின்னர் அந்த வலிநிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யவில்லை? அல்லது தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் இனத்தை அடுத்த கட்ட இன அழிப்பு ஒன்றுக்கு நகர்த்தி செல்லுகிறதா? உண்மைதான். நான் ஒன்று கூறினேன் என்று சொன்னால், இந்த உலக தலைவர்கள் தரநிலைகள் தொடர்பாக கூறினேன். அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அதனை கொண்டு செல்வதற்குரிய
ஒரு ஆளுமை மிக்கவர்கள் நீங்கள் கையெடுத்து காட்டவே முடியாது. பலர் ஒதுங்கி விட்டார்கள் அல்லது ஒதுக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்லுவேன். தரமற்றவர்கள் ஒரு இடத்தை நிரப்பும் போது அவர்களால் இப்ப 1000 குரங்கு சேர்ந்து ஒரு காரை கைப்பற்றலாம், ஆனால் ஓட முடியாது. கைப்பற்றி வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். கார் ஓடுறதுக்கு குரங்கால முடியாது. அதே ஒரு நிலைமை தான். நீங்கள் அவனை வெரைட்டி இவனை வெரைட்டி அந்தந்த பதவிகள்ல இருக்கலாம், அல்லது காசை கொடுத்தும் அதுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு அங்காலே என்ன? அதுதான் ஒரு பிரச்சனை. இங்கே 2022ஆம் ஆண்டு அன்றைக்கு இங்கே இருந்த ஒரு இந்த இங்க இருக்கின்ற அரசியல் கட்சியோட வேலை செய்கிறவரோட பேசும்போது சொன்னார், 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரத்தால் விழுந்த போது இங்க கன்சர்வேட்டிவ் கட்சி அப்போது கூப்பிட்டு கேட்டதா உண்டு, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீங்கள் இலங்கைக்கு அரசியல் வெளிநாடு அமெரிக்கான்ற நிலைமையை நீங்க பாருங்கள், வெனிசுலாவை அடிக்கும் போது பொருளாதாரத்தால தான் முதல் விழுத்துவாங்க. ஈரான் அடிக்க பொருளாதாரத்தில் விழுத்திட்டு தான் அடுத்ததுக்கு மிலிட்ரியை கொண்டு போவாங்க. அது அப்படித்தான் அவங்களுக்கு பொருளாதாரத்தான் போவாங்க. இப்போ இலங்கை பொருளாதாரத்தில் விழுந்த போது அவங்க கூப்பிட்டு கேட்டது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் இதே ஒரு பாகையினா வச்சுக்கொண்டு இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன கேட்க போறீங்க? ஒன்றும் இல்லை. அதை மீட்கிறதுக்குரிய திட்டமும் இல்லை. பாகையும் தான் எங்கேயும், அதாவது என்னட்டு சொன்னால் பேரம் பேசுறதுக்கு என்ன கேட்க போடுறது ஒன்றும் இல்லை, என்னத்தை கொடுக்க போறோம்ன்றதும் இல்லை. நிபந்தனையின் அடிப்படையில் என்னத்தை இப்ப அன்றைக்கு பார்க்கலாம். நீங்கள் அன்றைக்கு நான் பார்த்தேன், ஆளுநர் கூறினார் எல்லாரும் இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும். ஓகே, முதலீடு செய்ய வேண்டும். எதன் அடிப்படையில்? நாங்கள் முதலீடு செய்ய இலங்கை எங்களுக்கு என்ன தரப்போகுது? நான் கேட்கவில்லை. முன்னாள் அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் யூலிசங்குக்கு முதல் இருந்தவர் அலைனா டெப்னசர் தான் கூறினார், நீங்கள் சேரிட்டி செய்கிறதோ என்ன செய்கிறதோ அபிவிருத்தி செய்யறது எல்லாம் கொண்டு போறீங்க. இந்த ஒரு நீ ₹1 கொடுத்தாலும் அதுல ஒரு அரசியல் இருக்கணும், இல்லை என்று சொன்னால் கூட எதுக்கும் வேலை செய்யாது என்றுதான் சொன்னார். அதுதான் உண்மை நடந்தது. இந்த தமிழ் கட்சி இப்போ இன்றைக்கு நாளைக்கு ஏபிபி 3 பேர் வந்தாங்க, நாளைக்கு ₹100 இவ்வளவு நடக்குது. இந்த அவ அன்றைக்கு சொன்னது இப்போ யூலிசங் வந்தே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும். அப்ப அதுக்கு முதல் சொன்னதே இப்பயும் அதே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஊடகப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இராணுவம் மற்றும் அரசியல் ராஜதந்திர விடயங்கள் தொடர்பான பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.